அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு, ஜாகிரஃபி முடிச்சாச்சு, இப்போ சிவிக்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பர்ஃபெக்டாக எடுத்து நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸ்க்ரீனில் ஓட ஓட எழுதிக்கங்க, ஸ்க்ரீனை பார்த்து படிக்காதீங்க. ஒரு தடவை கவனிச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எழுதி நோட்லேருந்து படிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. நம்ம நாடு இருக்கு, நம்ம நாடு வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அந்த டைவர்சிட்டிங்கிற உள்ள வார்த்தை இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்தை படிக்கிறவுடைய நம்மளுடைய நோக்கம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கலாம், டைவர்சிட்டியோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இந்தியாவில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்தி ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் அதர், மற்றவங்களை நோக்கி அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிலீஃப் சிஸ்டம், எவ்வளவு நம்பிக்கைகள் இங்க ஃபாலோ பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அக்செப்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ஏத்துக்கவும் செய்யணும், அதை என்ன செய்யணும், மரியாதையும் நடத்த தெரியும். இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த லெசன்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. நம்ம மக்கள் வந்து எப்படின்னா, இந்த இந்தியா வந்து பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு துணை கண்டம். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி அப்படிங்கிறது அதான். ஸோ பீப்புள் டிஃபரிங் மதர் டங், ஃபுட் ஹேபிட்ஸ், ஃபெஸ்டிவல், கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஓகே, இது எல்லாத்துலேயும் மாறுபட்டிருக்கும். இதோட சேர்த்து பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லைஃப். பலவிதமான ரீஜன்லையும் வாழ்றாங்க, பலவிதமான வழிகள்லையும் வாழ்றாங்க. தீஸ் டிஃபரன்சஸ் மேக் அஸ் யூனிகஸ் இந்தியன். இந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு இடத்துல ஒன்னா சேர்க்கிற ஒரே விஷயம், வி ஆர் இந்தியன்ஸ். வி லிவ் டுகெதர் அண்ட் வித் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் ரிலீஜியன்ஸ், நோன் அஸ் டைவர்சிட்டி. நம்ம வந்து ஒன்னா வாழ்ற பலதரப்பட்டமான பேக்ரவுண்டுடைய, பலதரப்பட்டமான டிஃப்ரென்ஷியேட் உடைய ஒரு மக்கள், அதான் யூனிட்டி டைவர்சிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த இந்திய நாடு வந்து நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கு. இந்தியா வந்து ஒரு எப்படி சொல்றது, இட் இஸ் ஏ செக்குலர் ஸ்டேட், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த ரெண்டு வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மதர் டங்கா இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட், ஃபெஸ்டிவல், கல்ச்சர், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொன்று. கேரளாவுக்கு போனால் அங்கே ட்ரெஸ்ஸிங் வேற, தமிழ்நாட்டுக்கு போனால் அங்கே ட்ரெஸ்ஸிங் வேற, அப்படியே அந்த நார்த் சைடு போனால் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸிங் வேற, அங்கே யூஸ் பண்ணுற கிளாத் வேற, அங்கே சாப்பிட்ற சாப்பாடு வேற, அங்கே இருக்கிற தொழில் வேற, மொழி வேற. இந்த மாதிரி எல்லா இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டேட்லையும் வேற வேற தான் இருக்கு. பட் ஆனால் வி ஆர் இந்தியன்ஸ், அந்த ஒரு வார்த்தை நம்மள ஒன்று சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த டைவர்சிட்டி இன் இந்தியா. ஓகே, இப்போ டைவர்சிட்டி இந்தியாவில் எப்படி இருக்கு, யூனிட்டி டைவர்சிட்டி அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்தோம். இப்போ இந்தியாவுக்குள்ள டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம இந்தியன் சிவிலைசேஷன் வந்து அரௌண்ட் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? ஸோ குரூப்ஸ் மைக்ரேட்டட் இன்டு இந்தியா வியா லேண்ட் அண்ட் சீ ரூட்ஸ். ஒரு குரூப் வந்து மைக்ரேட் ஆகி இந்தியா வழியா லேண்ட்லையும் சீ ரூட்லையும் வர்றாங்க. ஓகேவா? யாரெல்லாம் வந்திருக்கா? திராவிடியன்ஸ், நெக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், அல்பைன்ஸ், மங்கோலாய்ட்ஸ். இந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து திராவிடியன், நெக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், அல்பைன்ஸ், மங்கோலாய்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ ஓவராலா நம்ம இந்த வரலாறை புரிஞ்சுக்கணும்னா, திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆரியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? இதுதான் இந்த விஷயம் தான் இந்த குரூப் ஆஃப் திராவிடியன், நெக்ரியர்ஸ், ஆரியன்ஸ், அல்பைன்ஸ், மங்கோலாய்ட்ஸ். இத்தனை குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க. மைக்ரேஷன் ஆகி எதுக்காகனா, இந்தியா வந்து ஒரு ரிச் டைவர்சிட்டி. இந்தியாவுடைய அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்ற, ப்ராப்பரா வெயில் அடிக்கும், ப்ராப்பரா மழை பெய்யும், ப்ராப்பரா பனி அடிக்கும். ஒரு ஃபாரஸ்ட், ஒரு காடு, மலை, இதெல்லாம் ப்ராப்பரா வளர்றதுக்கு சூரிய ஒளி தேவை, தண்ணி தேவை, எல்லாமே தேவை. இது எல்லாமே இந்தியாவில் நேச்சுரலா அமைஞ்சிருக்கும். கரெக்டா? அந்த ஈக்குவேட்டருக்கு இதுக்கும் நடுவில் நம்மளோட இருக்கனால இது வந்து சமபங்களவா வாழ்றதுக்கு ஒரு உகந்த நாடு. அதனால இங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, மைக்ரேஷன் ஆகி வந்திருக்காங்க. எப்படியெல்லாம் டைவர்சிட்டியை கிளாஸிஃபை பண்ணலாம்னா, ஸோ லேண்ட் ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி, சோசியல் டைவர்சிட்டி, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, கல்ச்சரல் டைவர்சிட்டி. ஸோ ஒவ்வொரு விதமான டைவர்சிட்டி எதெல்லாம் நம்ம இந்தியா வந்து டிஃபர் ஆகுது உள்ளுக்குள்ள அப்படின்னு மீன் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஃபார்ம் எடுத்துக்கலாம். லேண்ட் ஃபார்ம் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி. இந்தியா வந்து ஒரு சப் கான்டினென்ட். ஏன்னா இங்க வந்து மவுண்டெயின்ஸு, பிளாட்டியூஸு, பிளைன்ஸு, ரிவர்ஸு, சீஸு, வெதர் டைப்ஸு, இது எல்லாமே உள்ளடக்கியது. இங்க மவுண்டைன் மட்டும் இருக்குன்னு சொல்லிட முடியாது. மவுண்டைனும் இருக்கு, பிளாட்டியூவும் இருக்கு, பிளைனும் இருக்கு, ரிவரும் இருக்கு, சீ இருக்கு, வெதர் டைப்ஸும் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரும் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ஒரு சப்கான்டினென்ட். ஒரு நாடு அப்படின்னா
ஒரே விதமான டெம்பரேச்சர், ஒரே விதமான ஸ்ட்ரக்சர், ஒரே விதமான மொழி, ஒரே விதமான ரிலீஜியன் இப்படிலாம் தான் மற்ற நாடுகள் இருக்கும். ஆனா இந்தியால மட்டும்தான் எதை எடுத்தாலுமே டிஃபரன்ஷியேட் ஆகும். அடுத்த பாருங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் பிசிக்கல் அண்ட் கிளைமேட் ஃபியூச்சர். சரி, ஓகே. இந்த பிசிக்கல் அண்ட் கிளைமேட் ஃபியூச்சர்னால எக்கனாமி எப்படி மாறுபடும் அப்படின்னா, பிளைன்ஸ்ல நல்லா தெரியும், பிளைன்ஸ்ல அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் பண்ண முடியும். மேஜரா சொல்றேன், அக்ரிகல்ச்சர் மட்டும் பண்ண முடியும். கோஸ்டல் ஏரியால மீன் பிடிக்க முடியும், ஃபிஷிங் பண்ண முடியும். மவுண்டெயின்ல என்ன சொல்றேன், கால்நடைகளை வளர்க்கலாம். ஹில்ஸ்ல காஃபி அண்ட் டீ கல்டிவேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் அந்த இடத்த பொறுத்து தொழில் மாறுபடுது. ஓகேவா? அடுத்த டைவர்சிட்டி இன் லேண்ட் ஃபார்ம் அஃபெக்ட்ஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, ஃபுட்டு, கிளாத்திங், ஆக்குபேஷன், லைவ்லிஹுட். அதாவது டைவர்சிட்டி இன் லேண்ட் ஃபார்ம் அஃபெக்ட்ஸ்னா அந்த இடத்தின் இம்பாக்ட்னால எப்படின்னா மாறும் இல்லையா? ஃபுட்டு அங்கே இருக்க எப்படி எப்படி சொல்றது, இப்போ கொடைக்கானல் போனோம்னா அங்கே ஈஸியாக கிடைக்கிறது நாங்கள் சீப்பாக கிடைக்கும். அங்கே இப்போ ஊட்டி போனோம்னா சொட்டு சீப்பாக கிடைக்குது. அங்கே இருக்க வேலை மாறுது, அங்களுடைய வாழ்வாதாரம் மாறுது. ஸோ இது எல்லாமே மாறுது. அப்போ ஒரு இடத்த பொறுத்து நம்முடைய தொழில், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே என்ன செய்யும், கண்டிப்பாக மாறும். ஓகேவா? ஸோ அதோட சேர்த்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்க செடி வகைகளும் சரி, விலங்கினங்களும் சரி, அதுவும் என்ன செய்யும், மாறும். இப்போ பிளைன்ஸ்ல இருக்க மாதிரி ஹில்ஸ்ல சில விலங்குகள் தான் இருக்கும், பிளைன்ஸ்ல சில விலங்குகள் தான் இருக்கும். அது மாதிரிதான். ஓகேவா? ஸோ அதோட சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. மாசின்ட்ரம், மேகாலயால மாசின்ட்ரம் தான் அதிக ரெயின்ஃபால் பெய்யக்கூடிய இடம். குறைந்த ரெயின்ஃபால் பெய்யக்கூடிய இடம் எதுன்னா ராஜஸ்தான்ல ஜெய்சல்மார். ஓகேவா? மாசின்ட்ரம் மேகாலயா, ஜெய்சல்மார் ராஜஸ்தான்ல. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் டைவர்சிட்டி. ஸோ ஒரு சோசியல் டைவர்சிட்டியா நம்ம எப்படியெல்லாம் மாறி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்டர் டிபெண்டன்ஸ் அண்ட் கோ எக்ஸ்டிங்ஷன், இது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை. இன்டர் டிபெண்டன்ஸ் அண்ட் கோ எக்ஸ்டிங்ஷன். ஒரு கம்யூனிட்டி அப்படின்னா யாரு அப்படின்னா, பீப்புள் லிவிங் டுகெதர் வித் காமன் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரே கம்யூனிட்டி இவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். லேபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ஒரு கம்யூனிட்டி. அவங்க வந்து எப்படி சொல்றது, உடல் உழைப்பு தர வேலையை செய்யறாங்க. ஓகேவா? இன்க்ளூட்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. இன்க்ளூட்ஸ் பிசன்ஸ், லேபரர்ஸ், ஆர்டிசன், பேரண்ட்ஸ், டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களாம் ஒரே கம்யூனிட்டி. வி ஆர் டீச்சர் கம்யூனிட்டி, வி ஆர் ப்ரொஃபஸர் கம்யூனிட்டி, வி ஆர் டாக்டர் கம்யூனிட்டி சொல்றாங்க இல்லையா? அதான் கம்யூனிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? கம்யூனிட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர் ஃபார் கம்ஃபர்டபுள் லிவிங். ஸோ இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாருமே, இப்போ பிசன் எடுத்தீங்கன்னா லேபரோட உதவி தேவை, லேபர் எடுத்தீங்கன்னா ஆர்டிஸ்டோட உதவி தேவை, ஆர்டிஸ்டனுக்கு டீச்சரோட உதவி தேவை. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியா இருந்தாலும் இட்ஸ் வி நீட்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் அதர் கம்யூனிட்டிஸ். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. ஸோ ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி. ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது ஒரு சொசைட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு ரூட் பேஸ் என்ன, ஃபண்டமெண்டல் யூனிட்னா ஃபேமிலி தான். ஸோ இதை 2 டைப்பாக பிரிக்கலாம், ஜாயிண்ட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலி. ஃபேமிலிஸ் ஃபார்ம் நெய்பர்ஹுட். ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ் ஃபார்ம் நெய்பர்ஹுட், வில்லேஜஸ், சிட்டி. ஓகே. ஒரு எப்படி சொல்றது, நெய்பர்ஹுட் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கவங்கலாம் சேர்ந்து வில்லேஜ், ஒரு 10 பேர் சேர்ந்து வில்லேஜ், ஒரு 10 வில்லேஜ் சேர்ந்து சிட்டி. இப்படிதான் மாற முடியும். அந்த growth எப்படி ஆகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர் டிபெண்டன்ஸ் ஃபார் வாட்டர், ஃபுட்டு, எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், ஹவுசிங். இப்போ எலக்ட்ரிசிட்டி, இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டில் கரண்ட் போயிடுச்சு, நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா? ஓகேவா? இப்போ தண்ணி தேவை, அப்போ முனிசிபாலிட்டியோ அல்லது தண்ணி கேன் போடுறவங்களையோ நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே இன்டர் டிபெண்டா வாழ்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. தோ கல்ச்சரல் டைவர்சிட்டி, யுனைடெட் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் சோசியலி. ஓகேவா? தோ இந்த கல்ச்சர்ல என்ன டிவிஷனா, யுனைடெட் தான், அதாவது எல்லாருமே ஒன்று தான். பட் ஆனால் இன்டர்டிபெண்டன்ட் சோசியலி அப்படிங்கிறது, ஒரு எலக்ட்ரீஷியன், டீச்சர், டாக்டர் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாரும் அது ஒரு தனித்தனி கமிட்டியா இருந்தா கூட நம்ம எல்லாரும் ஒன்று தான். பட் அதுக்குள்ளே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறோம், டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்த ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. ஸோ இந்தியா secular country, no state religion, strictly we have to follow the no state religion. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு இந்தியா லெவல்ல போகும்போது சரி, இந்தியாவோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ஒரு யூபிஎஸ் இன்டர்வியூ போகும்போது சரி, ரொம்ப முக்கியமா நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய, நம்ம கொடுக்குற பதில் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட இதாவே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஆன்சராகவே இருக்கக்கூடாது. யூபிஎஸ்சியில அவங்க கேட்குற கேள்வி அது ஓவரலாம் இந்தியா. ஸோ இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நம்மளோட பதில் இருக்கவே செய்யணும். நிறைய
நம்ம தமிழ்நாடு பீப்புள் போகும்போது நிறைய நிறைய ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கதான் மிகப்பெரிய சம்பவம்லாம் பல நடந்திருக்கு. என்ன சொல்றது, பல பாம் பிளாஸ்டா இருக்கட்டும், இல்ல ஹிந்தி இப்போ வரைக்கும் இங்க வர வைக்க முடியாதா இருக்கட்டும், இல்ல நிறைய ஒரு ரூலிங் பார்ட்டி வர வைக்க முடியாதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டுல இருந்து போற கேண்டிடேட் வந்து கண்டிப்பா ஒரு கிளாரிட்டியான பதில் கொடுக்கணும். அது தமிழ்நாட்டை சார்ந்த பதிலாவே இருக்கக்கூடாது கண்டிப்பா. ஸோ இந்தியாவை சேர்ந்த பதிலா மட்டும்தான் இருக்கணும். இந்தியா இஸ் செகுலர் கண்ட்ரி, நோ ஸ்டேட் ரிலீஜியன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இது வந்து இங்க ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஸோ ரிலீஜியன் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு 3 விஷயம் நான் வரும். என்னன்னா, ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், ஜோராஸ்ட்ரினிசம். நமக்கு தெரிஞ்சது மேஜரா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் தெரியும். புத்திசம், ஜெயினிசம் படிச்சிருப்போம். சீக்கிசமும் தெரியும், பஞ்சாப் சைட்லாம். ஜோராஸ்ட்ரினமும் ஒன்று இருக்கு, அதான் மறந்துடக்கூடாது. ஸோ பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி ரிலீஜியன்ஸ் இங்கே தான். நம்ம என்ன சொல்றது, நம்ம இந்தியாவில தான். இதுல ஒரு முக்கியமான கிளாரிட்டி என்னன்னு தேவைன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்துக்கள் மெஜாரிட்டியா வாழ்ந்தாலும் இது ஒரு ஹிந்துக்கான நாடு அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கு. பட் ஆனா என்னதான் ஹிந்து வந்து மெஜாரிட்டியா வாழ்ந்தாலும் இதே இந்தியாவுக்குள்ள இஸ்லாமும், கிறிஸ்டியானிட்டியும், சீக்கிசமும், புத்திசமும், ஜெயினிசமும், ஜோராஸ்ட்ரமும் இன்னும் பலவிதமான ரிலீஜியனும் ஃபியூச்சர்ல வந்தாலும் கூட இந்த நாடு எந்த மதத்தையும் சார்ந்த நாடாகாது அப்படிங்கறத இங்க முதல் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. செகுலர் கண்ட்ரி, நோ ஸ்டேட் ரிலீஜியன். ஓகேவா, அதை மறந்துடாங்க. இன்னொன்னு, நிறைய பேர் சொல்றாங்க இது இந்துக்கள் நிறைய இருக்க நாடு அதனால இந்தியான்னு பேர் வந்துச்சு அப்படின்ட்டு. அது முற்றிலும் முற்றிலும் தவறு. இண்டஸ் சிவிலைசேஷன், இண்டஸ் ரிவர், அந்த இண்டஸ் ரிவருக்கு பக்கத்துல ஒரு நாகரிகம் தோன்றுது, அதை அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அந்த இண்டஸ் இருக்க ரிவர் பக்கத்துல இருக்க மக்களை இங்கிட்டு பக்கத்துல இந்த நாட்டு மக்களான கிரீஸா இருக்கட்டும், அங்கிட்டு நிறைய வேற வேற கண்ட்ரிஸ்ல இருந்தவங்களாம் கூப்பிட ஆரம்பிச்சது ஹிந்துஸ்தான். அதுக்கப்புறம் ஹெச்சை ரிமூவ் பண்ணி இந்துஸ்தான், அதுக்கப்புறம் அப்படியே மொழிபெயர்த்து இந்தியா. இதுல ஹிந்துங்கிற வார்த்தையே வரவே வராது. இந்தியாவுக்கும் ஹிந்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் வந்ததுக்கான ஒரே காரணம், நார்த்ல இண்டஸ் ரிவர்னு ஒண்ணு இருக்கு, அங்க நாகரிகம் முத வளர்ந்துச்சு, அந்த மக்களை மென்ஷன் பண்றதுக்காக கூப்பிடப்பட்டதான் இந்த இந்தியா, இண்டஸ் ரிவர். இந்துஸ்தான், இந்தியா, அதுல தெளிவாரு. ஸோ கண்டிப்பா ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது ஹிந்துவை மீன் பண்ண வார்த்தையே கிடையாது. அது என்னன்னா இண்டஸ் ரிவரை மீன் பண்ணுது. ஓகேவா, ஓகே. அடுத்த இந்தியாவில் என்னென்னலாம் லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, இது எல்லாமே நமக்கு ஒரு தெரியும். இன்னும் இருக்கு கணேச சதுர்த்தி, பிகு, கும்பமேளா, ஓணம், மிலாடி நவமி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ். ஓகே, இதெல்லாம் ஹிந்துக்களுடைய பூஜையா ஏன் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கணேச சதுர்த்தி அதெல்லாம் இன்னும் மகாராஷ்டிரலாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. பிகு, கும்பமேளா, ஓணம், மிலாடி நவமி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ். ஓகே. இன்னும் இருக்கு புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷா பந்தன். ஸோ இவ்வளவு இதுவும் நம்ம கவர்மெண்ட் ஹாலிடேவா கொண்டாடிட்டு இருக்கோம். லீவ் நம்ம கிடைக்கும். ஸோ மொழியால லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி, இப்போ மொழியால எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது காட்டும். ஸோ 2001 கணக்கெடுப்பின்படி 2001 சென்சஸ் படி 122 மேஜர் லாங்குவேஜஸ் இங்க இருக்கு. 1599 அதர் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ மேஜர் லாங்குவேஜ் 122, அதர் லாங்குவேஜ் 1099. ஸோ லாங்குவேஜஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோயிஸ்டிக், சினோதெபிசியன். ஸோ இவங்கெல்லாம் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, இவங்கெல்லாம் என்ன செய்யறது, இவங்கெல்லாம் இங்க வந்தனாலதான் என்ன இவ்வளோ லாங்குவேஜஸ் இங்க ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. தமிழ் ஓல்டஸ்ட் திராவிடியன் லாங்குவேஜ். இம்பாக்ட் ஆஃப் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் எல்லாம் இங்க வந்து ட்ரேடிங் பண்ணனால, யாரு யூரோப்பியன் ட்ரேடர்ஸ், போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷ், டேனிஷ், பிரெஞ்சு, இவங்க எல்லாம் வந்தனால இவங்களுடைய கல்ச்சரும் இவங்களுடைய லாங்குவேஜும் இங்க உள்ள வந்துச்சு. கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜஸ் இன்ஃப்ளூயன்ஸ். இங்கிலீஷ் பிகேம் இம்பார்ட்டன்ட், ரூல்ட் அன்டில் 1947. ஸோ 1947 வரைக்கும் இங்கிலீஷ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. கான்ஸ்டியூஷன் ரெகனைஸ் பண்ற லாங்குவேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. என்னன்னா தமிழ் ஃபர்ஸ்ட் 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒரியா 2016. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வர வாய்ப்பு இருக்கு.
எப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக மாற்றினாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ டாப் 5 லாங்குவேஜஸ் படி 2000 சென்சஸ் படி ஸோ இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா லாங்குவேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் டாப் 5 லாங்குவேஜ் இதுதான். ஓகேவா? இதுல எத்தனை % மக்கள் எவ்வளவு மொழி பேசுறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறது ஹிந்தி 43.63%, 43.63% they are talking ஹிந்தி. ஓகேவா? அடுத்த பெங்காலி எத்தனை பேரு? 8.30. தெலுங்கு 6.93, மராத்தி 7.90, தமிழ் 5.89%. 5.89%. அப்போ இதுல நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. என்னன்னா தமிழுக்கு முன்னாடி அதிக மொழிகள் பேசக்கூடிய மொழி 4 மொழி கிட்ட இருக்கு. ஓகேவா? 4 மொழி கிட்ட இருக்கு. ஓகே, ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, மராத்தி, அதுக்கப்புறம் தான் தமிழ். ஓகேவா? அதை மறந்துடாது. ஸோ இப்போ ஹிந்தி அதிக பேர் பேசுறதுனால அது என்ன செய்யாது, இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாவோ அல்லது எந்த இடத்துலையும் அது இந்தியாவுக்குரிய மொழியாகவோ கருதப்பட மாட்டாது. இதுதான் இங்க பிரச்சனையே. ஹிந்தி அதிக பேர் பேசுறாங்க, அதனால நேஷனல் லாங்குவேஜா ஹிந்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்க தமிழ் 5.89% தான் பேசுறாங்க. ஸோ ஹிந்தி அப்படின்னு வந்துட்டாரு. ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் என்ன படிச்சோம்? இந்த நாட்டுக்கு தனியா ஒரு மொழியோ, தனியா ஒரு ரிலீஜியனோ, தனியா ஒரு மதமோ எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. அதான் நம்ம கான்ஸ்டியூஷன். இப்ப ஹிந்தியை மட்டும் திடீர்னு நீ நேஷனல் லாங்குவேஜ் ஆகுனா அப்ப அந்த நாட்டுக்குரிய மொழியா மாறிடுது இல்ல? அது கான்ஸ்டியூஷன் அகைன்ஸ்ட் தானே. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது கான்ஸ்டியூஷன் அகைன்ஸ்ட். ரெண்டாவது, நீ எதுக்கு வேணாலும் ஹிந்தியை பின்னாடி தூக்கி வச்சுக்க, ஃபர்ஸ்ட்ல வச்சுக்க முடியும். அதுக்கான காரணம் இருக்கணும்ல. ஸோ அதிக பேர் பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு சரியான காரணமா இருக்க முடியாது. அப்ப அதிக மக்கள் இருக்க ஹிந்து தான் அதிக மக்கள் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பாயிண்ட் அங்க போயிரும்ல. அதிக மொழி பேசுறதுனால ஓகே இது நேஷனல் லாங்குவேஜ். அப்ப அதிக மக்கள் இருந்தா நேஷனல் ரிலீஜியன் ஆக்கிட முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல்ல. ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம நாட்டுல ஹிந்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா முஸ்லீம், கிறிஸ்டின், நான் வாசிச்ச எல்லா மதத்தினருக்கும் இந்த நாடு சொந்தம். ஸோ தனிப்பட்ட முறையில உரிமை கொண்டாடவே கூடாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கல்ச்சர் டைவர்சிட்டி. கல்ச்சர்ல எப்படிலாம் மாறி இருக்கு? கஸ்டம்ஸ், லாங்குவேஜ், ட்ரெஸ், ஃபுட்டு, ரிலீஜியன், சோசியல் ஹேபிட்ஸ், மியூசிக், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்த மாதிரி எல்லா விதமான அந்த கலாச்சாரமும் இங்கே மாறி இருக்கு. ரிஃப்ளெக்டட் இன் சோசியல் பிஹேவியர் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு சோசியல் பிஹேவியர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படின்னா பார்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். ஸோ கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ல ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், நிறைய கைவினை பொருட்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சர். இந்த இடத்துல இது ஒரு பார்ட், இதெல்லாம் சேர்ந்துதான் கல்ச்சர். இது ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சரா இங்க இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்த 60% ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இன் இந்தியா ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு, மோஸ்ட்லி இன் தமிழ் ஸ்கிரிப்ட். இன்ஸ்கிரிப்ஷன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம். என்னன்னா அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு ஹார்டான சர்ஃபேஸ்ல எழுதுறது பேர் தான் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ 60% ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனை என்ன செஞ்சிருக்கு? தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு, மோஸ்ட்லி இன் தமிழ்நாடு, தமிழ் ஸ்கிரிப்ட். ஸோ 60% கல்வெட்டுகள், அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் எழுதக்கூடிய பழங்காலத்து விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள், செயின்ட் தாமஸ் கேத்தட்ரல் பேசிலிக்கா சென்னை, தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்தூபா. எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கிடெக்சர், இன்ஸ்கிரிப்ஷன்ல ஆர்கிடெக்சருக்கு இதெல்லாம் பேர் போனது. கண்டாரியா மஹாடியோ டெம்பிள், கொனார்க் சன் டெம்பிள், தில்வாரா ஜெயின் டெம்பிள். ஓகேவா? அடுத்த பாப்புலர் டான்சஸ் அண்ட் மியூசிக். இங்கேயும் நிறைய டான்சஸ் மியூசிக் இருக்கு. டான்ஸ் செலிப்ரேஷனுக்காக, கடவுளோட ஒர்ஷிப்காக, நன்றிக்காக, இந்த மாதிரி பலவிதமான இது நடக்குது. மியூசிக் அண்ட் டான்ஸ் டுகெதர், சேர்ந்து நடக்கும். டைப்ஸ் எத்தனா ஹிந்துஸ்தானி, கர்நாடிக்கு, கிளாசிக்கல் தமிழ், ஃபோக்கு, லவானி, கசல், இந்த மாதிரி இத்தனை டைப்ஸ் இருக்கு மியூசிக்ல மட்டும். கிளாசிக்கல் டான்சஸ் பை ஸ்டேட் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி, மோகினியாட்டம், ஆந்திர பிரதேசில் குச்சிப்புடி, ஒடிசாவில் ஒடிசி, மணிப்பூரில் மணிப்பூரி, உத்தரப்பிரதேசில் கதக்கு, அசாமில் சட்ரியா.
ஃபோக் டான்ஸ்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்குத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் வந்து தையம் ஒன்று, பஞ்சாப்ல பங்க்ரா, குஜராத்தில் கர்பா தாண்டியா, ராஜஸ்தானில் கலிபிலியா கூமர், உத்தரப்பிரதேசில் ராஸ்லீலா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. உத்தரகாண்டில் சோலியா, அசாமில் பிஹு. அடுத்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ டிஸ்பைட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம மதத்தின் அடிப்படையில் அந்த பேட்ரியாட்டிசம்ங்கிறது என்ன சொல்றது, இந்திய நாடு மேல உள்ள என்ன சொல்றது பற்று, அதில் நம்ம ஒன்னா இருக்கும். சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதை டிஃபைன் பண்ற நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம் எல்லாமே நமக்கு ஒண்ணுதான். ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே நடக்குது, ரிபப்ளிக் டே நடக்குது, காந்தி ஜெயந்தி நடக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம நாடு ஃபுல்லாக கொண்டாடுறோம். இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதின புக்ல இருந்து என்ன சொல்றது, ஜவஹர்லால் நேரு எழுதப்பட்ட புக்கு அதுல இருந்து எடுத்தது. இந்தியா வந்து மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, ஏகப்பட்ட கல்ச்சர் இங்க இருக்கு. ஃப்ரீடம், ஸ்ட்ரகிள் அண்ட் கான்ஸ்டியூஷன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்தியன் யூனிட்டி. அதாவது என்ன சொல்றது, இந்த ஃப்ரீடம் வாங்குறதுக்கான ஸ்ட்ரகிள், கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியனுடைய யூனிட்டினால மட்டும்தான் இது பண்ணப்பட்டது. ஸோ விஏ ஸ்மித்னு ஒருத்தர் இந்தியாவை எப்படி எப்படி புகழ்றாரு, எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படிங்கிறாரு. நிறைய விதமான இது இருந்தாலும் அது மியூசியமாக கன்சிடர் பண்ணும். அதான் எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படிங்கிறது. ஸோ சம்மரி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியா லேண்ட் ஆஃப் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, டைவர்சிட்டிங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட், லேண்ட்ஃபார்ம் அண்ட் கிளைமேட் இன்ஃப்ளூஷன் லைஃப் ஸ்டைலை உருவாக்குது, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிளைமேட் டிட்டர்மின் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை முடிவு பண்ணுது, டைவர்சிட்டி அஃபெக்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானா அண்ட் கல்ச்சர். கண்டிப்பாக இந்தியா இஸ் சப்கார்டினன்ட், 122 மேஜர் மொழி, 1590 மதர் லாங்குவேஜ் மொழி இருக்கு, ரிச் சோசியல், ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக், கல்ச்சரல் டெசிட்டி எல்லாமே இங்கே ரிச் தான். எதுவுமே இங்கே வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மி அப்படிங்கிற சொல்லவே முடியாது. எல்லாமே இங்கே ரிச் தான், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதோட எண்ட் ஆகுது. ஸோ ஃபுல் நோட்ஸ் எடுத்தாச்சு. இது அப்படியே நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஒரு வார்த்தை மிஸ் ஆக வாய்ப்பு கிடையாது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ சிவிக்ஸில் முதல் லெசன் முடிச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.